ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். சூப்பரான டல்கோனா காஃபி கேக் செய்ய போகிறோம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பலாம் லேட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எல்லாம் சூப்பரான ஸ்பான்ச்சான டல்கோனா காஃபி கேக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேக் பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு 6 இன்ச்சு பேன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் மாவு அதிகமாக போடுறீங்கன்னா பெரிய சைஸு கேக் பேன் எடுத்துக்கலாம். இப்போது நான் 6 இன்ச்சு தான் எடுத்துருக்கேன். அதை இப்படி கவுத்தி வச்சுட்டு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதை மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு சுத்தீரம் கத்திரிக்கோலால் இப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் கட் பண்ணிக்குவேன். எனக்கு இதுதான் செட் ஆகுது. இப்படி கவுத்தி போட்டு சுத்தீரம் கத்திரிக்கோலால் கட் பண்ணுறது தான் செட் ஆகுது. சிலவங்க அப்படி மடித்து பண்ணுறாங்க. அது எனக்கு இன்னும் சரியாக வரலை. நமக்கு எது நல்லா வருதோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். கொஞ்சம் ஓரத்தில் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருந்தாலும் பட்டர் ஷீட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுடலாம். நம்ம ஒரே அளவாக சைஸாக கட் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கேக் பேட்டர் ரெடி பண்ண உடனே நம்ம இதில் ஊற்றி அவனில் வச்சுக்கலாம். அவன்லேயோ நம்ம கடாயில் வேக வைக்கிறோமோ உடனே வேக வச்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கேக்கு பேனை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. பட்டர் ஷீட்டை உள்ளே போட்டுடலாம். நான் அடியில் பட்டரோ எண்ணெயோ எதுவுமே தடவ மாட்டேன். எனக்கு அப்படியே ஒட்டாமல் வந்துடும். அதனால் நான் எண்ணெய் அடியிலையும் தடவ மாட்டேன், மேலேயும் தடவ மாட்டேன். கேக் பேனில் தடவ மாட்டேன். அவ்வளோதான். சூப்பராக கேக் பேன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் காப்பித்தூள் போட்டுக்கு போகிறேன். காப்பித்தூள் நான் இன்றைக்கி ப்ரூ பாக்கெட் காப்பித்தூள் தான், 2 ரூபா காப்பித்தூள் இது. நீங்கள் பாட்டிலில் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காப்பித்தூள் போட்டுக்கோங்க. நான் இந்த பாக்கெட் காப்பித்தூள் தான் போட போகிறேன். ஒரு 3 பாக்கெட். இது இப்போ 2 ரூபா காப்பித்தூளுன்றனால ஒரு 3 பாக்கெட் போட்டுக்கிறேன். காஃபி பவுடர் எது இருந்தாலும் பரவாயில்ல, சன்ரைஸ், ப்ரூ எது இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் போடணுன்னு அவசியம் இல்லை. எந்த சன்ரைஸ் காஃபி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நமக்கு காஃபி கேக்கு காஃபி வாசனை வரணும், அதுக்காக தான் காஃபி பவுடர். இப்போது 3 பாக்கெட் போட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன். 1/2 கப்பு அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவையில்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி பால் தான், தண்ணி கலக்காத கெட்டி பால். நல்லா சூடாக இருக்கணும், பால் சூடாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா காஃபி பவுட்ரு, சர்க்கரை, பால் ஊற்றணும் இல்லைங்களா, பால் ஊற்றணும் இல்லைங்களா, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அடிச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம காஃபி பவுடர் கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அதில் 1/4 கப்பு அளவுக்கு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க.
ஆயில் சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம். நீங்கள் வாசனை உள்ள இந்த மல்லாட்டை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாது. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும். நல்லா கலக்கியாச்சு. இப்போது பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு இன்றைக்கி மாவு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் அளவு, இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து ஃப்ளேவருக்கு தனியாக எசன்ஸ் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா ஊற்றிக்கலாம். நமக்கு எசன்ஸு அந்த ஃப்ளேவர் தேவை, வாசனை தேவை அப்படின்னா ஊற்றிக்கலாம். நமக்கு இது காஃபி கேக்குன்றதுனால அந்த காஃபி பவுடர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடய ஃப்ளேவர் நல்லா கேக்கில் வரும். அதனால் தனியாக வந்து நம்ம எசன்ஸ் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது, வெனிலா எசன்ஸ் இருக்குது. நான் இருந்தாலும் இது காஃபி கேக்குன்றதுனால நான் எசன்ஸ் ஊற்றலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். ஜலிச்சு மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து வச்சுருக்கேன். கட்டி தட்டாமல் நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப ஈஸி, இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறோம். அவன் இல்லாதவங்க கேஸ் அடுப்பில் கூட செஞ்சுக்கலாம். கேஸ் அடுப்பில் வந்து எப்படி செய்யணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, கேஸ் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு, நல்லா டைட்டான மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து நம்ம கேக் பேனில் ஊற்றி ஒரு 25 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம மாவு எடுக்கிறத பொறுத்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு 25 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக மாவு எடுக்கிறோன்னா ஒரு 30 நிமிஷம் கூட டைம் வச்சுக்கலாம். வேகட்டுன்னு விட்டுடலாம். கரெக்டாக அந்த 25 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கேக் வெந்திருக்கும். வானலில் மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க அதில் செய்யலாம் அழகாக. மைக்ரோ ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து 180 டிகிரியில் கன்வென்ஷன் மோடில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அவனில் வச்சுட்டு மறுபடியும் கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி டைம் செட் பண்ணிவிட்டு வேகிறதுக்கு அதே ஒரு 25 நிமிஷம் தான். 25 தான் கரெக்டாக. அதுலேயும் வேகட்டுன்ட்டு விட்டுட்டு அப்புறமா 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். கட்டி இல்லாமல் சூப்பராக கலக்கிட்டேன். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். லேட்டெல்லாம் ஆகணும் இல்லை. சூப்பராக கலக்கிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாங்களா கேக் பேன், அதில் வந்து நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். நமக்கு மாவு கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் பால் கூட ஊற்றி கலக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் ஊற்றலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து நம்ம சர்க்கரை கலக்கிறதுல ஊற்றியிருக்கோம். அதனால் இதில் ஊற்றலை. வேணும்னா ஊற்றிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்குது அப்படின்னா கூட ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. இல்லை சூப்பராக சாஃப்டாக ஒரு கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு அந்த காஃபி தூள் வாசனை சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் ஊற்றிட்டேன். லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து சுற்றிரும் வந்து பேனில் சுற்றிரும் வந்துடும்.
இப்போது மேலே வந்து நான் வந்து சாக்கோ சிப்ஸ் போட போகிறேன். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாக்கோ சிப்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எது போட்டாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டு போகிறேன் மேலே. நல்லா தாராளமாக போடலாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நம்மளே நல்லா சாக்லேட்லாம் நமக்கே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். மேலே பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும். காஃபி கேக் தானே, அதுக்கு எதுக்கு சாக்லேட்டு அப்படின்னு நினைக்க தேவையில்ல. பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும்போது, சாக்லேட் வாயில் தட்டுப்படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த காஃபியோட ஃப்ளேவரும் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை நம்ம அவனில் எடுத்து வச்சிடலாம். அவன் வந்து 180 டிகிரியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து 10 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்வெர்ஷன் மோடு 180 டிகிரியில் வச்சுக்கலாம். 180 வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கலாம். 20, 25 இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கேக் வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வேகட்டும். பாருங்கள், கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி அது உள்ள நடுவில் சென்ட்ராக ஊற்றி பார்த்துக்கலாம். கத்தியில் ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், ஒட்டலை பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது பின்னாடி அது இந்த மாவு ஏதோ பட்டுட்ருக்குது, கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ஒட்டாமல் வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் நமக்கு கேக் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போது நம்ம சுற்றிடும் கத்தியெல்லாம் லைட்டாக அப்படி தள்ளி விட்டுடலாம். இப்போது கேக்கை கவுத்திடலாம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், எனக்கு ஒட்டாமல் வரும். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான டல்கோனா காஃபி கேக் எப்படி இருக்குது பாருங்கள். கேக் வந்து நம்ம கேக் பேட்டர் கொஞ்சமாக ஊற்றுனால நம்ம 1 கப்பு மாவு தான் போட்டிருக்கோம், அதனால தான் நமக்கு சின்னதாக வந்திருக்கு கேக்கு. நம்ம 2 கப் மாவு போடுறோம்னா கொஞ்சம் பெருசாக டிப்ஸாக வரும். சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது கேக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், கேக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக நமக்கு அந்த காஃபி கலர் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த காஃபி வாசனையும் நல்லா ஃப்ளேவர் அரோமா சூப்பராக வருது. இந்த சாக்கோ சிப்ஸும் நல்லா சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சூப்பரான டல்கோனா காஃபி கேக் நம்ம சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதுமாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.